ஐயனே வேதம் போத அன்புடன் போன என்னை பையவே மந்திரி மாதல் பாங்குடன் வந்து வையகமாளும் மன்னன் வரவழைத்திடவே சொன்ன வையகமாளும் மன்னன் வரவழைத்திடவே சொன்ன சேயனை அழைத்த சேதி திருவுள்ளம் பற்றுவீரே சேயனை அழைத்த சேதி திருவுள்ளம் பற்றுவீரே தந்தையே, நான் குருகுலத்தில் இருந்த சமயத்தில் மந்திரிமார்களுக்கு தாங்கள் அழைத்ததாக அழைத்தார்கள். அழைத்த காரணம் என்னவோ தெரிவிங்கள் தந்தையே. தந்தையே, அவர் ஆதி முதல் பொருளை போதி வைத்தார். தந்தை, இந்த ஆதி முதல் பொருளான நாமமான எட்டெழுத்து மந்திரமான ஹரிஓம் பெருமையை தந்தை தெரிவிக்கின்றேன். பொறுமையாக கேளுங்கள். இந்த பிறவி எனும் கடலை கடப்பதற்கு ஸ்திரமான கப்பலாகிய அந்த பரந்தாமனின் பாதங்களை கொண்டுதான் கடை தேர முடியும். அப்படி இருக்க பிறவியாம் கடலில் வீழ்ந்து
எல்லாம் திறமுள்ள கப்பலாகி சீர்மூற்றி கரைமேல் சேர்க்கும். ஆ புறவு மாதவர் வேதத்தில் சொல்லின்மை பொருளின் மண்மை அன்புடன் கேட்டீரானால் அறிவிப்பேன் உமக்கதை தெரிவிப்பேனே. தந்தையே, காமங்கள் பெறுவதும் வல்வதும் தருவதும் தந்தையே தந்தையே. என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஓமங்கள் நேமங்கள் புரிவதும் தந்தையே தந்தையே. தந்தையே, அது யாருடைய நாமத்தை தெரியுமா? ஹரி. பொறுமையாக கேளுங்கள் தந்தை. ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ நாராயணாவென்பதல்லவோ தந்தையாரே. பரந்தாமனின் நாமம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒன்னுப்பு நதி நன்னியமை போல் தந்தையே தந்தையே. அந்த ஒரு உண்மையைத்தான் தந்தை எடுத்துரைக்கின்றேன். அந்த ஒரு எழுத்து பொருள் நாராயணாவல்லோ தந்தையா. நாமத்தை பிழைக்காமல் நான் யாரை எதிரியாக நினைக்கிறேனோ அந்த நாமத்தையே உரை செய்கிறாய். பகதேவன் அறியாத தத்துவத்தின் உண்மையை எடுத்து கூற தகுமையா. ஜகம் முழுதும் நிறைந்த பகவான் என்றறியாமல் திகைத்து திகைத்து நீ நகைத்து பேசுறேன். திகைத்து திகைத்து நீ நகைத்து பேசுறேன். அகத்தை அடக்கத்தி அறிய வகிரு சத்ரகோமையா.
கல்வெட்டு உருவாக்கும் மறந்தான் குருவின் வார்த்தையை கேளாதவனுக்கு அதுவும் நரகம்தான் கிட்டும். அப்படி இருக்க குருமொழி அது நரகம் கனிவே விவால் ஐயா அசுர குருவாகிய சுகாச்சாரியா என்னை தந்தையே தெரிவிக்கின்றேன் தந்தையே. அசுர குருவாகிய சுகாச்சாரியா என்னை திரையணவம் என்று எழுதினார். தந்தையே கண்மணி பசியோடு இருப்பார் பாலனம் இருப்பார் என் அருகில் வா கண்மணி. கண்மணி மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. இங்கே மீண்டும் ஒரு மணி நாமத்தை தெரிவிப்பார். தகுமையா இதனால் வரை அறியாதவன் தெரியாதவன் ஒன்றும் புரியாது இல்லை என்று இருந்தேன். ஆனால் நீயோ அறியாத சிறுவானன் என்னை கண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த கல்வனை தினம் தினம் நினைத்து நினைத்து உருகி 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 என்னை தங்கள் மகன் என்றும் பாராமல் நறுக்குவேன் நடத்தைகள் செய்வோரை துஷ்ட பரிணாமத்தை சற்று பொறுமையாக கேளுங்கள் தந்தை. பரிணாமத்தை சொல்லாமல் ஆண்மை மிஞ்சிய நேரும் தர்க்கம் செய்தென்னை நெருக்கவே வந்தாய். தர்க்கம் செய்தென்னை நெருக்கவே வந்தாய்.
அடித்தே கொன்று விட்டான் என்ற இழிவு சொல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக உன்னை விட்டு வைத்துள்ளேன். ஏய், என்னுடைய நாமத்தை தெரிவித்து உனது வாழ்வை உயிர்ப்பித்துக் கொள். தாங்கள் எவ்வளவு சிரமமாக எடுத்து கூறினாலும் தங்களின் நாமத்தை என்னால் திரும்பிக்க இயலாது. மீண்டும் மீண்டும் பகல நாமத்தையே உரைக்கிறார். ஆணவனாவனுக்கு ஆணவம் எனக்கல்ல, தங்களுக்கு தான் தந்தை. உடலை வெட்டி பங்கு சக்கரவே சொல்லும் பாலகை அருகே இப்புலிகள் அனைவரும் ஓம் பிரஞானமாவென்று என்னையே ஆராதனை செய்வதை பாரடா பார். உங்கள் மீது உள்ள பயத்தினால் முனிவர்கள் தேவர்கள் கருட கந்தர்வர்கள் யாவரும் என்னையே தெய்வம் என பூஜித்து வருவதை பாரடா பார். தங்களை பற்றி அறியாதனால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஓம் பிரஞானமாவென்று என்னையே சதா பூஜிப்பதை பாரடா பார். அறியாதவர்கள் தந்தை. அதை எத்தனை போக்குடன் கற்றுக்கொண்டதினால்தான் என்னை எதிர்த்து பேசுகிறார். அது மகனையும் சாரும் என்பார்கள். ஆனால் என் குலத்தில் பிறந்த நீயோ எனக்கு வந்து நான் பலமுறை எடுத்து கூறியும் கேளாத இந்த ஜென்மம் என்ன ஜென்மம் ஜென்மம் இது எடுத்த போதே கர்மம் ஜென்மமெனும் பாவமெனும் வல்லமறியாத ஜென்மம். எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதிநூலன் ஐம்புலன் மாடு மட்டும் ஆடு வினைகள் அடைக்கும் கூடு. தாங்கள் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூன்றாசை என்னும் மூன்றமானதை
மட்டுமல்ல, உண்மையது உந்தனியாய் பொறுமையல் அளவணியாய். உண்மையது உந்தனியாய் பொறுமையல் அளவணியாய். நன்மை திரு துந்தனியாய் நாராயண. இது என்ன ஜென்மம்? இது என்ன ஜென்மம்? இது என்ன ஜென்மம்? தர்மமெனும் பாவமெனும் தர்மமறியாத ஜென்மம். தந்தை, இத்தனை முறை எடுத்துக் கூறுகிறேன், ஆனால் என்னை எதிர்த்து பேசுகிறாய். ஏய், தந்தை, அங்குமுறு கிடுகிடுவிழாப்புடங்களால் மொழிகளேனும் ஆதித்யன் மறையவோ தனது மருந்தவன் புரியும் பகைவன் உயிர் அரை நொடிகளில் போகுவது நீ அறிவாயா? ஒரு நாளெல்லாம் குற்றவோர் தெய்வமும் உண்டோ பகையன எனது மொழி உனது மொழி. டேய், வாலா இது போரையோ தந்தை பெருமிக்க வேதாமகத்தின் பறையோ. வாலா அவனுக்கு நீ ஆளாவதில்லை என்றே. வாலா அவனுக்கு நீ ஆளாவதில்லை என்றே. வானால் வேதம் கொள்ள நாளாக்குவே. வாலா இது போரையோ தந்தை பெருமிக்க வேதாமகத்தின் பறையோ. வாலா இது போரையோ போரையோ. வேதாகமத்தின் முறையே தெளிந்து விண்ணொடியில் ஐம்புலனை முடுக்கி தாதாவே நீரும் வரம் பெற்று வந்ததை ஏதும் எறிவையா? ஆதாரம் தன்னையே அறியா இவ்வுடல் அழிந்தென்ன இருந்தும் என்ன நீர்தான் இப்புவி மீதில் தந்தை டேய், நெடுநாள் இருப்பதுமுண்டோ தந்தை பெருமிக்கபடி வீட்டையாழ்வதிலோ? நெடியமால் அவனுக்கு அடியவன் சொன்ன வாக்கு நெடியமால் அவனுக்கு அடியவன் சொன்ன வாக்கு குடிபோகும் வினை என்பார் நொடியில் முடிக்கும் மன்னார். நெடுநாள் இருப்பதுமுண்டோ உண்டோ? டேய், தந்தை, இறுதியாக கேட்கிறேன், தெரிவிப்பாய் எனது நாமத்தை. இறுதியிலும் உறுதியாக தெரிவிக்கின்றேன் தந்தை. ஸ்ரீ ஓம் நமோ நாராயணாய. டேய், நீ திருந்தப் போவதுமில்லை, என்னை மதிக்கப் போவதுமில்லை. இனியும் எனக்கு மகனாக தேவையில்லையடா, தேவையில்லை. உன்னை என்ன செய்கிறேன் பார். மந்திரியாரு, இத்தனவே சென்று அதோர பலம் படைத்த இரு மன்னர்களை நான் அழைத்ததாக அழைத்து வாருங்கள்.